இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதில் நான் ஒரு ஆனியன் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை தேவையான அளவு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உப்பு. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் நம்ம இதில் உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். உளுந்து கலர் மாறினதும் நம்ம கருவேப்பிலை போட்டு கூடவே வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதும் நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா இதில் மிக்ஸ் பண்ணதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா வெண்டைக்காய் வேகிறது வரைக்கும் வதக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் பார்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கி ஒரு பாதி வெந்ததும் இதில் நம்ம இப்போ உப்பு போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கலாம். உப்பு போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான எக்ஸ்ட்ரா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.